கோயில்களின் நகரம் என்று வர்ணிக்கப்படும் காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் கோவிலில் மக்கள் வழிபட்டு வந்த சிலை போலி சிலை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட இந்த அதிர்ச்சி தகவல் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலில் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் சிவன் பார்வதி சிலைகளுக்கு மத்தியில் உள்ள கந்தர் சிலை இது. உண்மையான சிலை இதுவென்று நம்பிக்கொண்டிருக்கும் பக்தர்களின் நம்பிக்கையை குலைத்திருக்கிறது தற்போது வெளியாகியுள்ள தகவல். கிட்டத்தட்ட ஒரு 3500 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த சிலை, உற்சவ சிலை காணாமல் போயிருக்கு. அதை பற்றி யாருக்கும் எந்த ஒரு விஷயம் தெரிய வரல. சக்தி வாய்ந்த சிலை முருகப்பெருமான் சோமாஸ்கந்தர், அது எப்படி போனான்னு தெரியல. 20 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிருக்கிறாரு. அவருடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். கந்தர் சிலை 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலையாகவே நம்பி இதுவரை வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் 1993ஆம் ஆண்டே அந்த சிலை மாற்றப்பட்டு வேறு சிலை வைக்கப்பட்ட தகவல் இப்போதுதான் வெளியாகி உள்ளது. முத்தையா சபதி ஆய்வு செய்யும் போது அவருடைய அறிக்கையில தான் நாங்க சோமாஸ்கந்தர் காணாம போனதே என் அரங்காவலராகிய இருந்த எனக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் தெரியும். அந்த சோமாஸ்கந்தர் 75% தங்கத்தால் ஆனது இறைவன் என்று அவருடைய அறிக்கையில் இருக்குது. அப்படின்னா அந்த சின்ன உருவம் குறைஞ்சது ஒரு எவ்வளவு வெயிட் வரும் பாருங்க. 75% தங்கத்தால் ஆனதை மறைச்சிட்டு இவங்க புதுசா யாருக்கும் சொல்லாமே வச்சுட்டாங்க. யாருமே கேட்கப்படாமல் ஒரு சோமாஸ்கந்தர் இவரை போலவே ஒருவர் இன்னொருத்தர் புதுதா யாரையும் கேட்காம எடுத்தாந்து வச்சுட்டாங்க. இதுல ஒரு பெரிய சதி இருக்குது. பழம்பெரும் கோவிலான ஏகாம்பரநாதர் கோவிலில் சிவன் பார்வதி திருவுருவங்களுடன் கூடிய கந்தர் சிலையே இத்தனை ஆண்டுகாலம் வழிபாடு செய்யப்பட்டு வந்தது. இந்த கந்தர் சிலை மிகவும் சேதமடைந்திருப்பதால் அதனை மாற்ற வேண்டும் என்று கோவில் குருக்கள் மனு அளித்திருந்தனர். இதையடுத்து 3 மாதங்களுக்கு முன் மூத்த ஸ்தபதி முத்தையா சிலையை ஆய்வு செய்தபோதுதான் இது பழமையான சிலை இல்லை என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பக்தர் ஒருவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்ட கேள்விக்கு அந்த குறிப்பிட்ட சிலை 1993ஆம் ஆண்டே மாற்றப்பட்டது என்றும் பழமையான சிலை காணாமல் போனது பற்றி அப்போதே சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கந்தர் சிலை காணாத போனது, அதுக்கு புகார் கொடுத்தாங்க. அது எப்படி முடிக்கப்பட்டதுன்ட்டு முடிச்சுட்டாங்க. சிலையே ஒன்றும் கண்டுபிடிக்கல. 10வது கோயிலில் ஒரு சாமிக்கு நகை போடணும். இப்போ சாமியோட கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரத்திலே இருக்கும். அதோட கீழெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா அதெல்லாம் நீ கேட்காத, கேட்டா அவன் வாழ்க்கை பாதிக்கும், அவன் வேலையை பார்த்துட்டு போ, இது நகை பத்தியோ சிலை பத்தியோ நீ நீ ஈடுபட்டனா வாழ்க்கை பாதிக்கும் செயலவே எங்களை மிரட்டுறாரு. 1993இல் கந்தர் சிலை கோவிலில் இருந்து காணாமல் போனது எப்படி? சிலை கடத்தப்பட்டதா? அப்படியானால் காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? இத்தனை ஆண்டுகாலம் சிலை காணாமல் போன தகவல் மறைக்கப்பட்டதா? 75% தங்கத்தால் ஆன பாரம்பரியமும் அழகும் மிளிரும் சிலையின் நிலை என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் இல்லை.